சுஜாதா அவர்களின் ஓர் இரவில் ஒரு ரயிலில். எனக்கு வியப்பாகவே இருந்தது. அது எப்படி ஒரு பெண்ணை சந்திப்பாய் என்று சொல்கிறார். சொன்ன கையோடு பிளாட்பாரத்தில் தேவதை போல வருகிறாள் பிருந்தா. குருட்டாம்போக்கா? இல்லை, இதில் ஏதாவது சமாச்சாரம் இருக்கிறதா? என்னவோ கிரகங்கள் நிலை தளர்வதை பற்றி சொன்னாரே. அத்தியாயம் 1. ஓர் இரவில் ஒரு ரயிலில் உன்னை கண்டேன். பார் முழுதும் ஊடுருவும் மின்னல் கண்டேன். ஒரு ராத்திரியிலேயே ரயிலில் அவளை சந்தித்து ஏறக்குறைய கல்யாண ஏற்பாடு வரை வந்துவிட்டது. இந்த இன்டர்நெட் யுகத்தில் கூட கொஞ்சம் வேகம்தான். அதுதான் நடந்தது. நான் யார், அவள் யார் என்பதை சொல்லும் முன் உங்களுக்கு ஆர்பி எனும் ராஜபண்டிதரை அறிமுகப்படுத்த வேண்டும். அவர்தான் நானும் அவளும் சந்திக்க மறைமுக காரணம். ஆர்பி இந்துக்களின் முக்கியமான தலைவர். அவர் கை அசைத்தால் அடிபணிய மத்திய மந்திரிகளும் பிர்லா மனைவிகளும் கோடீஸ்வர செட்டியார்களும் நாயுடுகளும் டால்மியாக்களும் காத்திருக்கிறார்கள். மாநில முதல்வர்கள் மந்திரி சபை மாற்றும் முன், கட்சியை பிளக்கும் முன், பதவியை துறக்கும் முன், அம்பானிகள் புதிய பெட்ரோகெமிக்கல் ஆலைகளை தொடங்கும் முன் பல கட்டங்களில் ஆர்பியை பிரைவேட் ஜெட் பிடித்து ஒரு நடை வந்து ஓவர் நைட் சந்தித்து ஒரு வார்த்தை கேட்டுவிட்டுதான் செய்வார்கள். இந்திய அரசியலின் மறைமுக சூத்திரதாரி என அவரை சொல்கிறார்கள். இதனால் அவருக்கு நண்பர்கள் ஏராளம். அவர் பரம சாதுவாக இருந்தாலும் அவரை சுற்றுப்பட்டவர்கள் வன்முறையில் பல வண்ணங்களில் கலந்தவர்கள். அதனால் அவருக்கு எதிரிகளும் ஏராளம். பின்னவர்களிடமிருந்து அவரை காக்கத்தான் நான். என் பெயர் அசோக். ஐபிஎஸ் தேறின கையோடு சிஐஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப் என்று இலாக்காக்கள் மாறி டில்லி, ராவில் கொஞ்ச காலம் இருந்துவிட்டு இப்போது மத்திய உள்துறையின் விஐபி செக்யூரிட்டி பிரிவில் போஸ்டிங் ஆகி ஊர் ஊராக சாமியார்கள், அரசியல் தலைவர்கள், உச்சக்கட்ட மோசடிக்காரர்கள் பின்னால் அலையும் அபாக்கியன். இப்போது ஆர்பிக்கு பாதுகாப்பாக பாண்டியனில் மதுரை வரை போகிறேன். நாளை அவரது பிறந்த தினத்தை ஆரவாரமாக கொண்டாடுகிறார்கள். முற்றும் துறந்தவர்களுக்கு எதற்கு பிறந்த நாள் விழா என்று கேட்க மாட்டேன். அது என் கவலை அல்ல. என் கவலை மதுரை ஜங்ஷன் வரை அவரை பத்திரமாக சேர்ப்பிப்பது. ஆர்பியை பார்த்தால் இத்தனை சக்தியுள்ள ஆசாமி என்று தெரியாது. சாந்த சொரூபி, கருகருவென்று தாடி, கன்றுக்குட்டி கண்கள், ஊடுருவி மனசுக்குள் குடையும் பார்வை, எப்போதும் உலகத்தை நோக்கி ஒரு புன்னகை, என்னை நேசி என்று வற்புறுத்தும் குரல். மோகனமாக புன்னகைத்தார். ஹலோ அசோக், நீங்களும் வரீங்களா என்றார் ஒன்றுமே தெரியாதது போல. உங்களுக்காகத்தானே வரேன் சுவாமி. எனக்காகவா? உங்க மேல ஒரு த்ரெட் இருக்குதே, சொல்லியிருக்கோமே. யாருமே கொள்வதில்லைப்பா. நாயும் ஹத்தினா ஹன்யதேயின்னு கீதையில சொல்லி இருக்காப்ல. கொள்வான் என்று நினைக்கிறவனும் கொல்லப்படுவான் என்று நினைக்கிறவனும் இருவருமே அறியாதவர்கள். இவன் கொள்வதும் இல்லை, கொல்லப்படுவதும் இல்லை என்றார். அந்த மனநிலை எங்களுக்கெல்லாம் வர நாளாகும் என்றேன். முதல் வகுப்பு ஏசியில் அவருடைய கூப்பே கம்பார்ட்மெண்டில் நுழையும் முன், என் கடமையை செய்கிறேன் சுவாமி என்று பெட்டி படுக்கைகளை மெட்டல் டிடெக்டரால் வருடினேன். செய், பரமாத்மா கூட அதைத்தான் சொல்லியிருக்கிறார். சுவாமிக்கு மினரல் வாட்டர் வாங்கிட்டு வரவா என்றேன். கூட வந்திருந்த சிஷ்யர்களில் ஒருவர் இருக்கு என்றார். சிஷ்யர்கள் அனைவரும் திடகாத்திரர்களாகத்தான் இருந்தார்கள். ஒருவர் சுவாமிக்கு படுக்கை போட்டார். பிறிதொருவர் கலர் கலராக மாத்திரைகளை எடுத்து கொடுத்தார். ஒருவர் பட்டுத்துணியை தென்னக ரயில்வே படுக்கையின் மேல் விரித்தார். ஒருத்தர் பிளாஸ்கிலிருந்து வெந்நீர் ஊற்றி ஹார்லிக்ஸ் போல எதையோ கரைத்து கலக்கி கொடுத்தார். சுவாமி, நான் பக்கத்து கேபினில் தான் இருக்கிறேன். செக்யூரிட்டி கார்ட்ஸ் எப்போதுமே வெளியே நிப்பாங்க என்றேன்.
இதெல்லாம் சந்நியாசிக்கு தேவையே இல்லைன்னு எச்எம் கிட்ட சொல்லியாச்சு. அதே மினிஸ்ட்ரியில தான் தேவைன்னு நினைக்கிறாங்க சுவாமி. என்னை அவன் தவிர யாருப்பா அழைக்க முடியும்? மேலே இருக்கிறானே பரம புருஷன், அவன்தான் என் மரணத்துக்கு தேதி வச்சிருக்கான். அதுக்கு முன்னாடி சில காரியங்கள் கொடுத்திருக்கான். அதை செய்யற வரை எதுவும் நடக்காது. இப்ப பெட்டி படுக்கையெல்லாம் மெட்டல் டிடெக்டர் வச்சு தடவுற பாரு, அது கூட அவன்தான் செய்யறான். ஏதாவது மிரட்டல் வந்ததா? இல்லை சுவாமி, உங்கள் பத்திரத்துக்குத்தான் கூட வரும். நீங்க நிம்மதியா உறங்கலாம். வேலை வரலைன்னா யாராலையும் கொல்ல முடியாது. வேலை வந்துச்சுன்னா ஒரு புல்லால் கூட என்னை கொல்ல முடியும். பரிஷித்து மகாராஜா கதை தெரியுமா? கேட்டிருக்கிறேன். சுவாமியுடைய ஜாதகம் யோக ஜாதகமாகும். ஆயுளாதிபதி 96 பிராயம் வரைக்கும் ஜீவிச்சு இருக்கிறதாக்கும் என்றார் ஒரு சீடர் மலையாளம் நனைந்த தொனியில். நீங்கெல்லாம் இங்கே இருக்கக்கூடாது, அடுத்த கம்பார்ட்மெண்ட் போயிடுங்க. இவருக்கு தேவையான மினிமம் ஜாமான்களை விட்டுட்டு மற்றதை எடுத்துட்டு போயிடுறீங்களா? ஒரு எச்சரிக்கைக்குத்தான். எனக்கு தேவை கீதை மட்டும்தான் என்றார். உள்ளே தாளிடும் முன் வாயில் வரை வந்து என்னை மறுபடி கேட்டார். ஏதாவது கலாட்டா எதிர்பார்க்கிறீர்களா? முகத்தில் கலவரம் எதுவும் இல்லை. யதார்த்தமாகத்தான் கேட்டார். இல்லைங்க, ஒரு பிரிகாஷனுக்குத்தான். அபாயம் ஏதும் இருந்தா விழாவையே அனுமதித்திருக்க மாட்டோம். நாளைக்கு பெரிய ராலி மதுரையில நடக்க போறது தெரியும். ராஜமாணிக்கம் வராரா? ஆமாம், அவரும் கலந்துக்கிறார். துரைவேலன் வர்றார். தமிழ் யோகி வரார். வடக்கே இருந்து பிரதாப் கோதார், ராஜா சிங் வரார். பெரிய கூட்டம். பசுவதையா? இல்லை, லோக சேமத்துக்காக. தென் மாநிலங்களில் மழை பெய்யறதுக்கு, காவேரியில் தண்ணீர் பிரவகிக்கிறதுக்கு, கோயில்களில் கூட்டம் வர்றதுக்கு ஒரு யாகம், அப்புறம் ஒரு ஊர்வலம். நீங்களும் கலந்துக்கணும். எனக்கு பகவான் வேற உபதேசங்கள் வைத்திருக்கிறார். டிசம்பரில் ஆல் ரிலீஜன் எக்யூமெனிக்கல் கான்ஃபரன்ஸ்ல வாஷிங்டனுக்கும் வாடிகனுக்கும் அழைச்சிருக்கார். மதுரையில என் கூட இருப்பீங்களா? இல்லை சுவாமி, மதுரை ஜங்ஷன் வரைதான் என் பொறுப்பு. அப்புறம் ஸ்டேட்ல பொறுப்பெடுத்துக்கிறது சிபிசிஐடி. நான் அகர்தலா போறேன். எஸ்எஸ் உண்டா உங்க மதுரை கூட்டத்தில்? பேசப்படாது என்றார் சீடர். எஸ்எஸ் என்பது சத்சங் என்கிற தீவிர அமைப்பு. எனக்கு ஒரே ஒரு எஸ், சர்வேஸ்வரன் தான் என்று சிரித்தார். இது என்ன பழுப்பா என்றேன். பனங்கற்கண்டு. ஒரு சீடர் பாலை கலக்கி கொண்டே, சுவாமி, காடு 2 பேர் வெளியில நின்னு ராத்திரி விசர்ஜனத்துக்கு கூட வருவோம். பாவம், அவங்களுக்கு நித்திரை வேண்டாமோ? உங்க நித்திரைதான் முக்கியம் சுவாமி. வரட்டுமா? பக்கத்திலேயே இருக்கேன். நம் எல்லாருடைய பக்கத்திலும் அந்த கோவிந்தன் கோவர்த்தனன் இருக்கான்பா. குன்றம் ஏந்தி குளிர் மழை காத்தவன். 14 பாஷை தெரியும் சுவாமிக்கு. கொஞ்சம் இருங்க அசோக். அவர் பட்டு பையிலிருந்து ஒரு ஆப்பிள் எடுத்து அதனுடன் ஒரு மஞ்சள் சரடு வைத்து எனக்கு கொடுத்தார். என் உள்ளங்கையில் அதை வைத்து அழுத்தும் போது அந்த விரல் மெத்தென்று தின்னென்று இருந்தது. நல்ல சேமமும் ஆரோக்கியமும் உனக்கு இருக்கிறது. சந்தோஷம் சுவாமி, நிம்மதியா படுத்துக்கோங்க, எதுவும் பயமில்லை. உன் முகத்தில் தேஜஸ் தெரியறது. உன் ராசி என்ன? டாரஸ். ஆப்பிள் விபூதி வாசனை அடித்தது. ரிஷபம். ஓ, இன்னைக்கு கிரகணங்கள் இடம் மாறுறது. ராத்திரி ஒரு பெரிய சந்தோஷம் வரப்போறது. உனக்கு திருமணம் ஆச்சா? இல்லை சுவாமி, உன் எதிர்கால மனைவியை இந்த ரயிலிலேயே சந்திக்கும் தருணம் வந்துவிட்டது. அந்த பெண் மூலம் உனக்கு 3 புத்திர பாக்கியம் உண்டு. அதிலே நடுமைந்தன் உலக புகழ் பெறுவான். இதைவிட பெரிய வேலை உனக்கு உண்டு. அந்த பெண்ணின் பெயர் 2வது எழுத்தில் ஆரம்பிக்கும். நான் சிரித்து கொண்டேன். எனக்கு இதில் எல்லாம் நம்பிக்கை இல்லை என்று சொல்லி எதற்கு விவாதத்தை தொடங்க வேண்டும்? உனக்கு நம்பிக்கை இல்லையா என்றார் என் மனதை படித்து. நம்ப விரும்புகிறேன் சுவாமி. இப்போதைக்கு கல்யாணம் அல்ல என் கவலை, உங்கள் பத்திரம். எனக்கு பத்திரம் தர நீ யார்?
என்றார் கோபமில்லாத அதட்டலுடன். உன் மனைவியுடன் என்னை தவறாமல் வந்து பார் என்றார். செல்வராஜ், அகஸ்டின் இருவரையும் ரைபிள்களுடன் நிற்க வைத்தேன். DTEU உடன் பேசி வெஸ்டிபியூலை அடைத்து ஏசி ஸ்வீப்பரில் இருந்து யாரும் வராதபடி செய்தேன். நடுராத்திரியில திறக்கிறதா இருந்தா எனக்கு தகவல் சொல்லிட்டு தான் திறக்கணும். ஊருக்கு ஊர் சிஷ்யங்க வருவாங்க என்றேன். கவலைப்படாதீங்க சார், இந்த சுவாமி இதே வண்டியில மாதா மாதம் போறார். எங்களுக்கு ருட்டீன் எல்லாம் அத்துப்படி. நல்ல ஆத்மா, யாரும் இவரை கொல்ல மாட்டாங்க. கம்பார்ட்மெண்ட் விட்டு வெளியே வந்தேன். அவுட்லுக், வீக், குமுதம், ஜூவி இதழ்கள் வாங்கி கொண்டேன். தற்செயலாக வீக் இதழின் அட்டைப்படத்தில் சுவாமி சிரித்து கொண்டிருந்தார். RP கிங் மேக்கர் என்று மஞ்சளில் தலைப்பு. நெஸ்கஃபே வாங்கி குடித்தேன். அவசரத்தில் உதட்டை சூடு போட்டது. ரயில் புறப்பட சமயம் இருந்தது. பிளாட்பாரம் வெறிச்சென்று இருந்தது. பயிற்சி பெற்ற கண்களால் வருடினேன். எல்லோரும் உண்மையான பிரயாணிகள். கூஜாவுடன் மாமி, பர்பிடால் சிறுமி, விரல் தொட்டு ஓடி வரும் சிறுவன், டிடி பின்னால் பர்த்துக்கு ரப்பர் தலையணையுடன் அலையும் மொத்த வியாபாரி, திறந்த சன்னல் வழியே மனைவியுடன் பேசாதிருக்கும் மௌன கணவன், தயிர் சாத பாக்கெட்டுகள் விற்காமல் சோர்ந்து நொண்டி பெஞ்சில் அடுக்கும் வெண்டர், தலைப்பாகையை உதறிவிட்டு குடிக்கச் செல்லும் முதிய போர்ட்டர். பயணிகள் எல்லோரும் ரயிலேறி விட்டார்கள். ரயில் எதற்காகவோ காத்திருந்தது. அசோக் என்று குரல் கேட்டு திரும்பினேன். அந்த பெண் நின்று கொண்டிருந்தாள். நீங்க பார்த்த மாதிரி இருக்கு. சாரி. பிருந்தா, கமல்நாத்துடைய சிஸ்டர். ஓ, நீங்களும் இந்த ட்ரெயின்ல வரீங்களா? ஆமா, செகண்ட் ஏசியில இருக்கேன். நீங்க என்றாள். நான் பக்கத்துல தான் H1ல ஒரு சாமியாருக்கு பாதுகாப்பாய் போறேன். பார்த்தேன், ஏகப்பட்ட காவிய ஆசாமிங்க. நீங்க போலீஸா அசோக்? ஆமாம், IS பிரிவுல சூப்பரண்ட். நீங்கன்னா வயசான மாதிரி இருக்கு. நீனே கூப்பிடலாம். நான் இன்பிட்வீன் ஜாப்ஸ். நான் ஒரு மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட். சாமியார் பேர் என்ன? ராஜ் பண்டிட். கல்யாணம் ஆயிடுச்சா? அவருக்கா? இல்லை, உங்களுக்கு. இல்லை. மதுரையில என்ன, நீங்களும் ராலியா? சேச்ச, மதுரையில எங்க மாமாவுக்கு 60ஆம் கல்யாணம். அதுக்கு போறேன். கமல் வந்திருக்கானா? அவள் முகம் சட்டென்று மாறியது. கமல் இறந்துட்டானே போன செப்டம்பர்ல, தெரியாது? ஓ மை காட், ஐ எம் சோ சாரி. நான் அப்ப மவுண்ட் அபுல ட்ரைனிங்ல இருந்தேன். வெரி சாரி. என்னாச்சு? புறப்படுற சமயத்துல ஞாபகப்படுத்திக்க விரும்பலை. மதுரையில சாவகாசமா சந்திக்கலாமே என்றாள். நான் மதுரையில தங்கலை, உடனே புறப்படுறேன். ஃப்ரீயா இருக்கிறப்ப கம்பார்ட்மெண்ட் வந்து பாக்கறேன். உங்க கடமை? சாமியாரை பாத்துக்க 10 பேர் இருக்கோம், கலாஷ் நிக்காவாவ் சகிதமா என்றேன். ரயிலே எங்களுதுதான். இப்ப பர்த் நம்பர் சொல்லுங்க. அவளை கடைசியில் ஒரு கல்யாணத்தில் பார்த்ததன் தொடர்ச்சி இப்போது மனதில் கிடைத்துவிட்டது. செதுக்கி வைத்தாற் போல முகம், சற்று எடை அதிகம், 2 கிலோ இழக்கலாம். நெற்றியில் தவழ்ந்த கூந்தல் அடர்த்தியாக குட்டையாக இருந்தது. கண்கள் தயக்கமில்லாமல் விகற்பமில்லாமல் நோக்கின. நகைகள் ஏதும் இல்லாத எளிமை. வெளிர் நீல சட்டையும் அதே நீல ஜீன்ஸும் அணிந்திருந்தாள். ஃபெமினாவுடன் கையில் த போயம்ஸ் ஆஃப் ஏன்ஷியன் தமிழ் என்ற புத்தகம் வைத்திருந்தாள். சிக்னல் அம்பருக்கு மாறியது. பயணிகள் கவனத்திற்கு என்று எதிரொலித்து மணியடித்தது. செங்கல்பட்டு, விழுப்புரம், திருச்சி மார்க்கமாக மதுரை செல்லும் பாண்டியன் எக்ஸ்பிரஸ். அவள் சியூ என்று தன் பெட்டிக்குள் ஏறும்போதுதான் எனக்கு அவள் பெயர் உரைத்தது. பிருந்தா. B, 2வது எழுத்து. ஓரிரவில் ஒரு ரயிலில். அத்தியாயம் 2. வண்டி புறப்பட்டு வேகம் பிடித்தது. சபர்பன் ரயில் நிலைய தீற்றல்கள் விரைவாக மறைய ரயில் பெட்டியின் இடைக்கழிக்கு வந்து சிகரெட் பிடித்தேன். என்னை பார்த்ததும் ஜவான் விரைப்பாக சல்யூட் அடித்தான்.
கல்யாணமானதும் நிறுத்திவிடலாம் என்று மிச்சம் வைத்திருக்கும் பழக்கம். வேலையில் ரொம்ப டென்ஷன், அதனால்தான் சிகரெட் குடிக்கிறேன் என்று நண்பர்களிடம் நொண்டிச்சாக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதைவிட டென்ஷனான பார்ட்டிகள் எல்லாம் குடிப்பதில்லை. முழுக்க முழுக்க ஒழுக்கமுள்ளவனாக இருக்க முடியாது, கூடாது என்பது என் கொள்கைகளில் ஒன்று. நிறுத்த முடியாத பிடிவாதமான பழக்கமல்ல. பிருந்தா மாதிரி ஒரு பெண் சொன்னால் நிறுத்தலாம். சுவாமி சொன்னது சிந்திக்க வைத்தது. உன் எதிர்கால மனைவியை இந்த ரயிலிலேயே சந்திக்கும் தருணம் வந்துவிட்டது. அந்த பெண் மூலம் உனக்கு 3 புத்திர பாக்கியம் உண்டு. அதில் நடுமைந்தன் உலக புகழ் பெறுவான். இதைவிட பெரிய வேலை உனக்கு உண்டு. அந்த பெண்ணின் பெயர் 2வது எழுத்தில் ஆரம்பிக்கும். பிருந்தா, பி 2ஆம் எழுத்து. ஆங்கிலத்தில் அல்லவா 2ஆம் எழுத்து? சுவாமி சொன்னது தமிழ் எழுத்தா ஆங்கில எழுத்தா? தமிழ் என்றால் ஆவில் தானே தொடங்க வேண்டும். தமிழில் ஆவில் நிறைய பெயர்கள் இல்லையே. ஆனந்தி, ஆண்டாள், ஆதிரை. இவ்வாறு தாறுமாறாக யோசித்தேன். ஆனால் எனக்கு வியப்பாகவே இருந்தது. அது எப்படி ஒரு பெண்ணை சந்திப்பாய் என்று சொல்கிறார்? சொன்ன கையோடு பிளாட்பாரத்தில் தேவதை போல வருகிறாள் பிருந்தா. குருட்டாம் போக்கா? இல்லை, இதில் ஏதாவது சமாச்சாரம் இருக்கிறதா? என்னவோ கிரகங்கள் நிலை தளர்வதை பற்றி சொன்னாரே. சிகரெட்டை அணைத்து திணித்துவிட்டு இருக்கைக்கு வந்தேன். நான் உப அதிகாரியுடன் உட்கார்ந்திருந்தது முதல் வகுப்பின் பி கேபினில். சி கேபினில் சுவாமி தனியாக இருந்தார். கூபேயில் அவர் மட்டும்தான். உள்ளே தாளிட்டு கொண்டிருக்கிறாரா? சோதிக்க ஒரு முறை சென்று பார்த்தேன். திறந்துதான் வைத்திருந்தார். தலைமாட்டு விளக்கை பொருத்தி கொண்டு சாய்ந்த நிலையில் புத்தகம் படித்துக் கொண்டிருந்தார். படிக்கும் கண்ணாடி மூக்கு நுனியில் அபத்திரமாக உட்கார்ந்திருந்தது. சுவாமி, நீங்க கதவை உள்ளே சாத்திக்கிடுறது நல்லது என்றேன். நீ பக்கத்து கேபினில் இருக்கிற போது எனக்கு என்ன அபாயம்? படிக்காமல் தூங்க முடியாது. ஒரு தடவை பாத்ரூம் போய்விட்டு தூங்குவேன். பல் விளக்க வேண்டும். வா உட்கார் என்று அருகில் தட்டினார். நான் உட்காரவில்லை. என்ன தயங்குகிறாய்? ஏதாவது கேட்க விரும்புகிறாயா என்றார். சுவாமி, நீங்கள் எந்த ஆதாரத்தில் சொன்னீர்கள்? என்ன சொன்னேன்? என் எதிர்கால மனைவியை சந்திப்பேன் என்று. சந்தித்தாயா? என் பழைய நண்பன் ஒருவனின் தங்கையை நீண்ட நாளைக்கு பின் சந்தித்தேன். இதில் வேடிக்கை என்னவென்றால் அவள் பெயர் பிருந்தா. ஆங்கிலத்தில் 2ஆம் எழுத்து. நீங்கள் சொன்னது ஆங்கிலத்திலா தமிழிலா? புன்னகைத்தார். பகவானுக்கு பாஷை முக்கியமில்லை. ஏதாவது மொழியில் 2வது எழுத்தாக இருந்தாலே சர்வேஸ்வரனுக்கு சம்மதம். நீங்கள் எப்படி சொன்னீர்கள்? நான் சொல்லவில்லை, அவன் சொல்ல வைக்கிறான். என் மூலம் அவன் வாக்கு உனக்கு கேட்கிறது. அந்த பெண் இந்த வண்டியில் வருகிறாளா? ஆம், அடுத்த பெட்டியில் இருக்கிறாள். வரவேண்டியது விதி. அழைத்து வாயேன், பேசலாம். இப்போது வேண்டாம், எல்லா கதவுகளும் அடைத்தாயிற்று. சரி, சந்தர்ப்பம் வந்தே தீரும். சுவாமி, நான் அதிகம் ஆன்மீகம் அறியாதவன். படித்ததெல்லாம் ஃபாரன்சிக் சயின்ஸ், சட்டம், கொலை, கொள்ளை, பறிமுதல், ஜூரிஸ் புருட்டன்ஸ், பொருளாதார குற்றங்கள். இப்படி ஆன்மீகத்துக்கு எனக்கு சமயம் கிடைக்கவில்லை, புரிவதும் இல்லை. உங்கள் வாக்கு இவ்வளவு சீக்கிரம் பலித்ததிலிருந்து இது என்ன என்று தெரிந்து கொள்ள ஆசை ஏற்பட்டுள்ளது. என்ன தெரிந்து கொள்ள விரும்புகிறாய்? உண்மையை. சுவாமி தன் அருகே வைத்திருந்த ஒரு பழத்தை எடுத்து, இதன் உண்மை என்ன? இது ஒரு பழம் என்பது. அது ஒரு உண்மை. மற்றொரு உண்மை, இது ஏதோ ஒரு ஊரில், ஒரு நிலத்தில், ஒரு மரத்தில் கனிந்தது என்பது. மற்றது இதன் வேதியியல் உண்மை, ஆர்கானிக் மாலிக்யூல். இன்னொரு உண்மை இதன் DNA அமைப்பு. ஆனால் உண்மையான உண்மை இது ஓர் உயிர் என்பது. நம்மாழ்வார் சொன்னது போல எல்லாம் பிரான் உருவே என்பதே. எனக்கு புரியவில்லை. மையமாக சிரித்தேன். புரியவில்லை அல்லவா? பரவாயில்லை. நான் சொல்ல வந்தது, நம் பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு கணமும் அவனால் நிர்ணயிக்கப்பட்டது. இவன் மரணம்,
அவன் ஜனனம், என் மரணம், உன் திருமணம் எல்லாமே தீர்மானிக்கப்பட்டது. நீங்கள் டிட்டர்மினிசம் பேசுகிறீர்கள் என நினைக்கிறேன். இல்லை, எதிர்காலத்தை நிகழ்காலத்தால் மாற்றவே முடியாது. மாற்றுவதாக நாம் நினைத்ததெல்லாம் பாசாங்குதான். அந்த பாசாங்கு இல்லையெனில் நம்மால் இயங்க முடியாது. குறிக்கோளின்றி திரிவோம். யோசித்துப் பார், கீதையில் ஞான யோகத்தில் சொல்லியிருக்கிறது, 10,000 மனிதர்களில் ஒருவனே யோக சித்தி அடைய முயல்கிறான். அப்படி முயன்று சித்தி அடைந்தவர் பலரில் யாரோ ஒருவனே என்னை உண்மையாக அறிகிறான் என்று பகவான் சொல்லியிருக்கிறார். அவர் பேசியது புரிந்ததோ இல்லையோ, சொன்ன பாணியும் வசீகரமான ஆழ்ந்த குரலும் என்னை ஸ்பரிசித்து மெஸ்மரிசித்தன. ஏன் பலர் அவர் பின் அலைகிறார்கள், பின்பற்றுகிறார்கள் என்பது ஒருவாறு புரிந்தது. சித்தி பெற்ற அந்த ஒருவர் அவர்தானோ என்று தோன்றியது. அவரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும். அவரை ஏன் சிலர் எதிர்க்கிறார்கள் என்பதுதான் புரியவில்லை. கேட்டுவிட்டேன். சுவாமி, மன்னிப்பதாக இருந்தால் உங்களை ஒன்று கேட்கலாமா? இத்தனை மகானான உங்களுக்கு ஏன் பாதுகாப்பு தேவைப்படும் அளவுக்கு கொலை மிரட்டல்? அவர் புன்னகைத்தார். சரித்திரத்தில் எல்லா மகான்களுக்கும் உள்ளதே. கொலை மிரட்டல் இல்லாத மகான்களே இல்லை. சீசர் ரத்தம் சிந்திய இடத்தில்தான் ரோஜா மிக சிவப்பாக பூக்கும் என்று உமர் கயாம் கவிதை ஒன்று உள்ளது. இதை யோசித்துப் பார். இதை பற்றி எனக்கு கவலையோ பயமோ இல்லை. பயக்ருத் பயநாசனக என பயத்தை தருபவனும் நீக்குபவனும் பகவான் ஒருவனே. என்னை பாதுகாக்கும் போது நீங்கள் உங்களைத்தான் பாதுகாத்துக் கொள்கிறீர்கள். எப்படி? உங்கள் டிபார்ட்மெண்டால் பாதுகாப்பு அளிக்க இயலவில்லை என்ற அவச்சொல்லிலிருந்து காப்பாற்றிக் கொள்கிறீர்கள். சந்நியாசிக்கு மரணம் உண்டு, ஆனால் மரண பயம் இல்லை. தாங்கள் பெங்களூரில் பேசிய பேச்சு ஒன்றுதான் ஒரு வன்முறை சம்பவத்துக்கும் துப்பாக்கிச் சூட்டால் சில சாவுகளுக்கும் காரணம் என்று எங்கள் மினிஸ்டரியில் குறிப்புகள் உள்ளன. அனைத்துக்கும் காரணம் அவனே, மேலும் யாரும் சாவதில்லை என்றார் அவர். அந்த பக்குவம் எங்களுக்கு இல்லை சுவாமி. அவரிடமிருந்து விடை பெறும்போது, சுவாமி, நீங்க என்னதான் சொன்னாலும் கதவை சாத்திக்கிட்டு தான் தூங்கணும் என்றேன். கவலைப்படாதே, அழைப்பு எப்போது வரும் என்பது எனக்கு தெளிவாகவே உள்ளது. திரும்ப என் கேபினுக்கு வந்தபோது அவர் வார்த்தைகள் என்னுள் எதிரொலித்தன. அழைத்து வாயேன். தூக்கம் வரவில்லை. மணி பார்த்தேன். 11. பிருந்தாவை பார்க்க வேண்டும் போல இருந்தது. கமல்நாத்தை பற்றி கேட்க வேண்டும். அடுத்த பெட்டியில்தான் இருக்கிறாள். இடைக்கதவு அடைத்திருந்தாலும் நான் சொன்னால் திறப்பார்கள். ரத்னம், அரை மணியில் வரேன், முழிச்சுக்கிட்டு இருங்க என்று சொல்லிவிட்டு 2 பெட்டிகளின் இடையே உள்ள கதவை கண்டக்டரிடம் திறக்கச் சொன்னேன். தெரிஞ்சவங்க அடுத்த பெட்டியிலே இருக்காங்க, சார்ட்டை காமிங்க. சார்ட்டில் பிருந்தா குமார் என்று பெயர் போட்டிருந்தது. ஃபீமேல், 25. குமார் என்பது அப்பா பெயர் என்று ஞாபகம். சன்னலோரம் நீலவாக்கில் இருந்த கீழ் பர்த்தில் முழந்தாளிட்டு யோசனையுடன் உட்கார்ந்திருந்தாள். சன்னல் கண்ணாடியில் அழகாக தெரிந்தாள். ஏசி குளிருக்கு சர்க்கார் போர்வை போத்தியிருந்தாள். ஹாய் பிருந்தா என்றேன். என்னை பார்த்ததும் அவள் முகம் மலர்ந்து இயல்பாக புன்னகைத்தாள். வாங்க, ஏன் வந்துட்டீங்க? சாமியார் பத்திரமா இருக்காரா? ஹீ இஸ் சேஃப். நிறைய பேசினோம். அப்படியா? என்னென்னவோ சொல்றார். கீதையிலிருந்து உமர் கயாம் வரை நிறைய படிச்சிருக்கார். இம்ப்ரெஸ் ஆயிட்டீங்களாக்கும்? நான் அதில் இம்ப்ரெஸ் ஆகலை. உன்னை நான் எக்மோர்ல சந்திக்க போறதை முன்னாடியே சொல்லிட்டாரு. அப்படியா? ஆச்சரியமா இருக்குதே. பேர் சொன்னாரா? இல்லை, தப்பா நினைச்சுக்காத. அவர் சொன்னது எக்ஸாக்டா என்னன்னா, நீ உன் எதிர்கால மனைவியை சந்திக்கிற வேலை வந்துருச்சு. அவ பேரு 2வது எழுத்திலே ஆரம்பிக்கும். இதை கேட்டுட்டு வெளியே வரேன். உன்னை 4 வருஷம் கழிச்சு பாக்கறேன். என் பேரும் பிருந்தா. ஹவு ஸ்ட்ரேஞ்ச். ஆமா, பேரும் பிருந்தா. இதுக்கு என்ன சொல்ற? 3 குழந்தை கூட பிறக்குமாம். 2வது மகன் உலக புகழ் பெறுவானாம். என் முகத்தருகே வந்து
சதிபார்வை பார்த்து கண்களில் ஒரு உவகை பொங்க, என்ன சொல்றீங்க, இங்கேயே கல்யாணம் பண்ணிக்கிடலாமா என்றாள். ஜோக்ஸ் அபார்ட், அவர் சொன்னதில் நான் ஆடி போயிட்டேன். ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் அ கோஇன்சிடென்ஸ். நீ அவரை மீட் பண்ணி ஆகணும். ரிமார்க்கபிள் மேன். அவள் மையமாக சிரித்தாள். கமல் எப்படி இருந்து போனான்? அதை பற்றி பேசவே விருப்பமில்லை. பயமாக இருக்கிறது. அந்த துக்கத்தின் அதிர்ச்சி 1 வருஷமாகியும் விலகவில்லை. அதிலிருந்து மீளத்தான் இப்படி மாமா 60ஆம் கல்யாணத்துக்கெல்லாம் மெனக்கெட்டு போய்க் கொண்டிருக்கிறேன். ரூமில் தனியாக இருந்தால் கமல் என்னை துரத்துகிறான் நினைவுகளால். அவள் கண்களில் நீர் நிறைந்தது. அப்பா இல்லாத எங்களுக்கு அவன்தான் எல்லாமுமாக இருந்தான். அநியாயமாக செத்தான். சுவாமி சொல்கிறார் யாருமே சாவதில்லை என்று. அவரிடம் உனக்கு ஆறுதல் கிடைக்கலாம். சொல்லிப்பாரேன். அவள் யோசித்தாள். நிம்மதி கிடைக்கும் என்கிறீர்களா? நிச்சயம். நம் இருவருக்கும் கல்யாணம் பண்ணி வைத்து விட மாட்டாரே? பண்ணி வைத்தால் என்ன, பண்ணிக்கொள்ளலாமே. போலீஸ்காரரையா? நோவே என்று சிரித்தாள். அந்த சிரிப்பில் லேசான சம்மதமும் விருப்பமும் இருந்தது. என் மனம் துள்ளியது. சுவாமி சொன்னது பலிக்கப் போகிறது என்று உள்ளுக்குள் ஊர்ஜிதமாகிவிட்டது. அவளை அழைத்து கொண்டு காரிடாரில் நடந்து கடந்து வந்தேன். வண்டியின் ஆட்டத்துக்கு என் கையை இயல்பாக பிடித்து கொண்டாள். என்னுள் அற்றினலில் பாய்ந்தது. 1 வகுப்பு பெட்டிக்கு வந்தோம். ஏமாற்றம். சுவாமியின் கேபின் கதவு உள்ளே தாளிடப்பட்டிருந்தது. தட்ட விருப்பமில்லை. தூங்கிவிட்டார். காலை மதுரை ஜங்ஷனில் பார்க்கலாம் என்றேன். கதவு சட்டென்று திறந்தது. சுவாமி, நீங்கள் இன்னும் தூங்கவில்லையா? பேச்சு குரல் கேட்டது. மன்னிக்கவும் சுவாமி, நான் சொன்னேனே, இதுதான் பிருந்தா. வா பிருந்தா, நீ வருவாய் என எனக்கு தெரியும் என்று அவளை அன்புடன் அழைத்தார். ஓரிரவில் ஒரு ரயிலில். அத்தியாயம் 3. 3 பேருக்கும் அந்த கூப்பே நெருக்கமாக இருந்தது. சுவாமி, உங்களுக்கு இப்படி பின்னிரவில் தொந்தரவு கொடுக்கிறோமே என்றேன். பிருந்தா அவர் காலை தொட்டு வணங்கிவிட்டு காலடியில் உட்கார்ந்தாள். நீதான் பிருந்தாவா? அவள் தலையசைத்தாள். உன் முகத்தில் சோகம் தெரிகிறது என்றார். நான் குறுக்கிட்டு, சுவாமி, இந்த பெண் என் நண்பனின் தங்கை. அவன் பெயர் கமல்நாத். அவன் இறந்து போன துக்கத்திலிருந்து இவளுக்கு முழு ஆறுதல் கிடைக்கவில்லை என்று எனக்கு தெரிகிறது. அவனை நினைத்தாலே கண்ணீர் பெருகுகிறது பாருங்கள். இவளுக்கு ஆறுதலாக சில வார்த்தைகள் சொல்லத்தான் அழைத்து வந்தேன் என்றேன். பிருந்தா, காலையில் வருகிறேன். இப்போது என்னை ஆசிர்வதித்தாலே போதும். சுவாமி தூங்கட்டும் என்றாள். சுவாமி இரு என்று சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் தியானித்தார். பெண்ணே, மரணத்தின் சோகத்திலிருந்து ஆறுதல் பெற மனப்பக்குவம் வேண்டும். மரணம் என்பது என்ன என்பதை நீ அறிய வேண்டும். அது என்னவென்று நீ நினைக்கிறாய்? அவள் யோசித்து, முழுமையான அழிவு, டோட்டல் அனைஹிலேஷன் என்று அறிவியல் சொல்கிறது என்றாள். அவர் புன்னகைத்தார். அது தப்பு. கொஞ்சம் விளக்குகிறேன், கவனமாக கேள். மரணம் என்பது, முழுமையான அழிவு என்பது ஒரு முக்கோணத்தின் கோணங்களை கூட்டினால் எப்போதும் 180 டிகிரி எனும் கணித உண்மை போல சாசுவதமான சாத்தியமா? இல்லை. நம்முடைய தன்னுணர்வு, கான்ஷியஸ்னஸ் என்கிறார்களே, அது மரணத்துக்கு அப்பாலும் தொடர்கிறது என்பதுதான் சத்தியமா? சொர்க்கம், நரகம் என்னும் பரிசும் தண்டனையும் நமக்காக மரணத்துக்கு அப்பால் காத்திருக்கின்றனவா? இவ்வாறான சந்தேகங்கள் நம்முடன் எப்போதும் இருக்கும். காரணம், மரணத்திற்கு பின் எதுவும் இல்லை என்றால் தொடர்ந்து உயிர் வாழ்வதில் அர்த்தமே இல்லை. இதற்காகவாவது மறுபிறவியில் நம்பிக்கை வேண்டும். ஆனால் இதற்கு சரியான விளக்கம் கீதையில்தான் இருக்கிறது. ஆத்மாவை பற்றி அது சொல்கிறது என்ன? ஆத்மா ஒரு காலம் பிறக்கிறது என்பதில்லை. முன்பு இருந்து பின்பு இருக்காது என்பதில்லை. அது பிறப்பற்றது, என்றும் உள்ளது
என்றென்றும் ஒரே விதமாக இருப்பது. இதனை ஆயுதங்கள் வெட்டுவதில்லை, நெருப்பு எரிப்பதில்லை, ஜலம் நனைப்பதில்லை. நாசமற்றது என்று அறிகிறவன் யாரையும் கொல்வதில்லை, யாரையும் கொல்விப்பதும் இல்லை என்கிறார் பகவான் அர்ஜுனனிடம். எனவே உன் சகோதரன் இறக்கவில்லை, அவன் ஆத்மா அழியவில்லை என்று கொள். அவன் தேகம்தான் மாண்டது. கிழிந்த வஸ்திரங்களை எரிந்துவிட்டு தூய வஸ்திரங்களை அணிவது போலத்தான் பிறப்பும் இறப்பும். என் அண்ணன் கிழிந்த வஸ்திரமாக சாகவில்லை சுவாமி, இளம் வயது. பண்டிகைக்கு கடை தெரு சென்று எல்லோருக்கும் புதிய வஸ்திரங்களை வாங்கி கொண்டு தன் பாட்டுக்கு நடந்து சென்றான். உலகத்துக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை. தீவிரவாதிகளால் கொளுத்தப்பட்டான். இது எந்த கீதையில் நியாயம்? அந்த மென்மையான பெண்ணிடமிருந்து இத்தனை ஆழமான கேள்வி சுவாமியாரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. உனக்கு புரிய வயது போதாது. சாவே இல்லை எனும்போது சாவுக்கு நியாயம் ஏது, அநியாயம் ஏது? இப்போது வாழ்வை பற்றி பேசுவோம். அசோக்கை நீ திருமணம் செய்து கொள்ளப் போவதாக பகவான் என்னிடம் சொன்னார். அசோக் இதை பற்றி சொன்னார். எனக்கு வியப்பாக இருந்தது. என்ன சொல்வதென்று திகைக்கிறேன். நீ வருவாய் என்பது எனக்கு எப்படி தெரிந்தது? ஞானக்கண் மூலம். உனக்கு ஞானக்கண்ணில் நம்பிக்கை உண்டா? லாப்சாங் ராம்பா படித்திருக்கிறாயா? த தேர்ட் ஐ. அவள் அவரை மையமாக பார்த்து புன்னகைத்தாள். சுவாமி தன் கையில் இருந்த ஒரு மோதிரத்தை கழற்றி அவளிடம் கொடுத்து, இதை அசோக்குக்கு போடு என்றார். தயங்கினாள். நான் என்னை அறியாமல் கை நீட்டி கொண்டிருந்தேன். சற்று நேரம் தயங்கிய பின் வை நாட் என்று தோலை குலுக்கிவிட்டு அதை எனக்கு அணிவித்தாள். அவள் கை மென்மையாக இருந்தது. அந்த தொடுகையில் ஓர் இன்பம் இருந்தது. உங்கள் திருமணம் முடிந்தது என்றார். நான் அவளை பார்த்தேன். வண்டி விழுப்புரத்தில் வந்து நின்றது. அசோக், நான் என் பெட்டிக்கு சென்று விடுகிறேனே என்றாள். அவசரமாக பிளாட்பாரத்தில் இறங்கி அவளை வேகமாக அடுத்த பெட்டிக்கு அழைத்து செல்லும் போது, இந்த மோதிர சமாச்சாரத்தை சீரியஸாக எடுத்துக்கொள்ளாதே. சுவாமி நல்ல ஆத்மா, நம்மை மகிழ்விக்க சிறுவனை போல செய்த காரியம் அது என்றேன். கல்யாணம் என்பது விழுப்புரம் ரயில் நிலையத்தில் ஒரு மோதிரம் போட்டுக்கொண்டால் போதும் என்று நீங்கள் எண்ணாதவரை இதில் எனக்கு கோபம் இல்லை என்றாள். மீண்டும் முதல் வகுப்புக்கு வரும்போது ஆர்பிஎஸ் சூப்பரண்ட் ஒருவர், மிஸ்டர் அசோக், இந்த மெசேஜ் மைக்ரோவேவ் சேனலில் இருந்து வந்தது, உங்ககிட்ட காட்டும்படியா? நான் அதை படித்தேன். டெலிடைப்பில் அடித்திருந்த வாசகங்கள். சுவாமி ராத்திரிக்குள் இறந்து போவார் என்று தொலைபேசியில் யாரோ கூப்பிட்டு சொன்னதாக இன்டெலெக்சுவல் ரிப்போர்ட் வந்திருக்கிறது, ஆவண செய்யவும். நான் ஆர்பிஎஃப் அதிகாரியை பார்த்தேன். அவர் முகத்தில் கலவரம் தெரிந்தது. உங்க பேரு? லாரன்ஸ் சார். இந்த ஸ்டேஷன்ல பாம் டிடெக்ஷன் உபகரணங்கள் ஏதும் இருக்கிறதா? இல்லை, ஹெட் குவார்டர்ஸ்ல சென்னையில தான் இருக்கு. மெட்டல் டிடெக்டர்ஸ் வச்சிருக்கோம். இப்ப என்ன செய்யறது? அடுத்து என்ன எக்ஸ்பிரஸ்? ராக்ஃபோர்ட்னு நினைக்கிறேன். இப்பதான் ஒரு வண்டி செங்கல்பட்டு தாண்டி இருக்கு. நான் உடனே தீர்மானித்தேன், ரிஸ்க் எடுக்க வேண்டாம், பெட்டி பெட்டியா சோதனை போடணும். உங்க ஆர்பிஎஃப் ஜவான்கள் அத்தனை பேரையும் கூப்பிடுங்க. அது வரைக்கும் வண்டி போக கூடாது. கார்டையும் எஸ்எம்ஐயும் கூப்பிடுங்க. பேசஞ்சர்களை இறங்க சொல்லணுமா? ஆமா, தேவைப்பட்டா ஸ்பெஷல் ரயில்லையோ அடுத்த ரயில்லையோ அனுப்ப வேண்டி இருக்கும். ரொம்ப கலாட்டா ஆயிடுங்க. பாம் வச்சிருக்கலாம்னு சொன்னாதான் கலாட்டா ஆகும். எதுக்கு செக் பண்றோம்னு சொன்னா ஒழுங்கா காலி பண்ணிடுவாங்க. சொன்னதே கேட்பாங்க. உங்க சாமர்த்தியத்தை பொறுத்திருக்கு. இந்த தரித்திரம் பிடிச்ச சாமியாருக்கு இது 3வது வாட்டிங்க. முந்தின 2 வாட்டியும் ஃபால்ஸ் அலாம் தாங்க. இருந்தாலும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அவங்க உடைமைகளை கையில கூடவே எடுத்துக்கிட்டு எல்லோரும் இறங்கிடட்டும். மிச்சம் இருக்கிறதை அப்புறப்படுத்திடணும். பக்கத்தில் போலீஸ் ஸ்னீப்பர் டாக்ஸ் ஏதாவது இருக்கா? எல்லாம் சென்னையில இருந்து தான் வரவழைக்கணும். இந்த மாதிரி நடுராத்திரி நடுவாந்திர ஸ்டேஷன்ல வசதி போதாதுங்க. அப்ப ஒரு வழிதான் இருக்கு. வண்டி பூரா காலி பண்ணிட்டு பெட்டி பெட்டியா பாத்துறணும். பவர்ஃபுல் டார்ச்சாவது கொண்டாங்க. இல்லை வாங்குங்க,
நான் சுவாமியை முதல் வகுப்பு வெயிட்டிங் ரூமுக்கு அழைச்சிட்டு போக ஏற்பாடு பண்ணிடுறேன். அதிகம் பயமுறுத்தாம நட்போட சாந்தமா பயணிங்க கிட்ட பேசுங்க, ஒத்துழைப்பாங்க. பதட்டம் இல்லாம ஒருத்தர் ஒருத்தரா இறங்கட்டும். முதல்ல முதியோர்கள், குழந்தைகள், பெண்கள், அப்புறம் இளைஞர்கள். லாரன்ஸ் செல்லும் போது, கழுத்தறுப்பு, பேஜாருடா இந்த சாமியாருங்களோட என்று அழுத்து கொண்டு சென்றார். வண்டி தூங்கும் மலைப்பாம்பு போல தனக்குள் பொதிந்திருக்கும் அபாயத்தை அறியாமல் கவலை இல்லாமல் பிளாட்பாரத்தில் படுத்திருந்தது. சுவாமியிடம் சென்றேன். அப்போதுதான் படுத்து கொண்டிருந்தார். கதவை இருமுறை தட்டியதில் திறந்தார். பல் செட்டை அவசரமாக அணிந்து கொண்டார். சுவாமி, கொஞ்சம் சிரமம் கொடுப்பதற்கு மன்னிக்கவும். என்ன? ஒரு இன்டெலிஜென்ஸ் மெசேஜ் வந்திருக்கு, உங்க உயிருக்கு ஆபத்துன்னு. பாமா? ஏதும் தெரியல. சாதாரணமா ரயில்ல வைக்கிறது தமிழ்நாட்டு வழக்கம். பாம் வச்சுட்டு டைமரை செட் பண்ணிடுவாங்க. அதை கண்டுபிடிச்சாகணும். அதனால நீங்க உங்க பத்திரத்திற்காக இறங்கிக்கணும். எல்லாருடைய பத்திரமும் தான் முக்கியம்பா. எல்லாரையும் தான் இறங்க சொல்ல போறேன். அவங்க எல்லாரும் இறங்கினப்புறம் இறங்கிக்கிறேனே. சுவாமி, எனக்கு நிறைய ஜோலி இருக்கிறது, கொஞ்சம் ஒத்துழைங்க. இன்னும் பெட்டி பெட்டியா அலையணும். அசோக், எனக்கு அழைப்பு இன்னும் வரலப்பா. இது எல்லாமே வெட்டி வேலை. நான் இப்ப சாக மாட்டேன். இருக்கலாம் சுவாமிஜி, ஆனா நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. கொஞ்சம் ஒத்துழைத்தா எங்களுக்கு நல்லது. ரயில் போகாதா? ஒரு 2 மணி நேரமாவது ஆகும். முதல்ல பயணிகளை இறக்க போறோம், பின்னாலதான் தீர்மானிப்போம். சந்தேகம் இருந்தா ஒரு பேசஞ்சர்லையும் அடுத்து வர எக்ஸ்பிரஸ்லயும் அனுப்புவோம். உங்களுக்கு நாளைக்கு மதுரைக்கு போய்தான் ஆகணுமா? ஆமாம்பா, காலையிலிருந்து ப்ரோக்ராம். அப்ப உங்களுக்கு ஒரு டாக்ஸியும் எஸ்கார்டும் ஏற்பாடு செய்றோமே. இதெல்லாம் அனாவசியம் என்று எனக்கு உள்ளுணர்வு தோன்றுகிறது. வண்டியில பாம் இல்லை. இருந்தும் என் கடமையை செய்ய வேண்டியது முக்கியம். நீங்களே சொல்லி இருக்கிறீர்களே, என் கடமை உங்க பத்திரம். ரிஸ்க் எடுக்காம உயிர் சேதத்தை தவிர்க்கிறது. சுவாமி வண்டியிலிருந்து இறங்க அவரை மிக பாதுகாப்பாக ஸ்டேஷன் மாஸ்டர் அறையில் உட்கார வைத்தேன். சீடர்கள் இன்னமும் உறங்கிக் கொண்டிருக்க வேண்டும். RPF அதிகாரி மெல்ல தூக்கத்தில் எழுப்பிய பிரமிப்பு நீங்காத பயணிகளை ஒவ்வொருவராக இறக்கிக் கொண்டிருந்தார்கள். இந்த நாடு எங்க போறதுனே தெரியல என்று ஒரு தாத்தா சிமெண்ட் பெஞ்சில் உட்கார்ந்தவாறே பொதுவாக சொல்லிக் கொண்டிருந்தார். சாமியாருங்கெல்லாம் பிளேன்ல போக வேண்டியது தானே? இல்லை, ஸ்பெஷல் ரயில் விடுறது. சூப்பரண்ட் வந்து எல்லா பெட்டிகளையும் பார்க்கணுமா? இல்லை, ஃபர்ஸ்ட் ஏசிக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் செக் பண்ணா போதுமா என்றார். ஏசி ஸ்லீப்பரில் நுழைந்த போது பிருந்தா தூங்கிக் கொண்டிருந்தாள். நான் சற்று தயக்கத்துடன் அவுட்லுக் இதழால் அவள் தோளில் தட்டினேன். திடுக்கிட்டு எழுந்தாள். மதுரை வந்துருச்சா என்றாள். ஓர் இரவில் ஒரு ரயிலில். அத்தியாயம் 4. மதுரை இன்னும் வரலை, விழுப்புரம் தான் வந்திருக்கோம். ஆனா நீ இறங்கணும். பிருந்தா ஏன் என்று புரியாமல் என்னை பார்த்தாள். முதல்ல இறங்க சொல்றேன், சாமான் பெட்டிகளை எடுத்துக்க. வண்டி போகாதா என்று தன் சிறிய பெட்டிகளையும் கைப்பையையும் ஊது தலையணையையும் எடுத்துக்கொண்டு தொடர்ந்தாள். மற்ற பயணிகள் ஒவ்வொருவராக தூக்க விழிகளுடன் வண்டியை விட்டு வெளிவந்து கொண்டிருந்தனர். சம்பத்து, சந்தானம், பாச்சு, எழுந்திரிடா, செக் பண்றாளாம் போன்ற குழப்ப சப்தங்கள் கேட்டன. சார், நீங்க போலீஸா? என்ன சார் அநியாயம் இது? நடுராத்திரியில பாதியில இறங்க சொல்றீங்களே. எல்லாம் உங்க பத்திரத்துக்கு தாங்க. ஒரு மெசேஜ் வந்தது, அதை புறக்கணிக்க முடியுமா? ஏய், அவர் சொல்றது சரிதான்டா. நீங்க செக் பண்ணுங்க சார். லேட்டா போனாலும் உயிரோட போகலாம். தட்ஸ் a ஸ்பிரிட். பிருந்தாவிடம் இந்த பெஞ்சில உட்காருங்க, டீ கொண்டு தர சொல்றேன் என்றேன். என்னங்க விஷயம்? சாமியாரை கொல்றதா த்ரெட் வந்திருக்கு. அந்த நல்ல மனுஷனை போய் யார் கொல்லுவாங்க என்றாள். இவருக்கும் விரோதிங்க இருக்காங்க. பெங்களூர்லயும் மதுரையிலையும் போன வருஷம் சாமி பேசின பேச்சு வன்முறையை கிளப்பிச்சு. இப்பெல்லாம் அந்த மாதிரி அவர் பேசுறதில்லை. இருந்தாலும் அதன் பின் விளைவு இன்னும் போகலை. இப்ப என்ன? வண்டி பூரா சோதனை போட்டுட்டு
கிளியர் பண்ண அப்புறம்தான் புறப்படும். நாளைக்கு உங்களுக்கு எத்தனை மணிக்கு முகூர்த்தம்? அது 10 மணிக்குன்னு நினைக்கிறேன். மதுரை போனா போதும். போயிருவோம், லேட்டா போகும், அதனால அசௌகரியம். உட்கார்ந்துரு பிருந்தா, நான் சாமியாரை போய் பார்த்துட்டு பத்திரப்படுத்திட்டு வரேன். SM ரூம்ல உக்காத்தி வச்சிருக்கேன். அங்கு நான் போனபோது சஞ்சலம் இல்லாமல் சர்க்கார் நாற்காலியில் நேராக உட்கார்ந்திருந்தார் சுவாமி. சிஷ்யர்கள் 3 பேர் வாசலில் காவல் காத்திருக்க ஒருவர் சிறிய கிளாஸில் அவருக்கு டீ கொண்டு வந்து கொடுத்தார். சர்க்கரை போடலையே என்றார் ஒரு சீடர். என்னை பார்த்ததும், என்ன அசோக், என் ஒரு ஆத்மாவினால் எத்தனை தொந்தரவு ஆனது பாரு. பெரும்பாலான பெட்டிகளை சோதிச்சிட்டோம், ஏதும் சந்தேகப்படும்படியா இல்லை. நான் சொன்னேனே அசோக், எதுக்காக படபடப்பும் பரபரப்பும்? என் போன்ற அற்பமானவனை கொல்றதால யாருக்கு என்ன பிரியம்? என்னவோ பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் சுவாமி. நான் கவனிச்ச வரை உலகத்துல எல்லோருக்கும் விதிவிலக்கில்லாம ஒரு எதிரியாவது இருக்காங்க. இந்த ஆளு செத்து போயிட்டா நல்லதுன்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. காந்திக்கு, ஜான் லெனனுக்கு, கென்னடிக்கு, மார்ட்டின் லூதர் கிங்குக்குன்னு இல்லையா? மனத்தினுடைய விசித்திரங்களால வருது. நான் போனாலும் பரவாயில்லை. என்னோட ஒண்ணுமறியாத மக்களை பெரிய அபாயத்துக்கு உள்ளாக்குறது தான் சரியில்லை. அப்போது என்னிடம் லாரன்ஸ் வந்து சொன்னார், 6 பெட்டியை பார்த்துட்டோம், மற்றதுல பாம் இருக்க சான்ஸ் இல்லைங்க, கிளம்பிரலாம். எப்படி சொல்ல முடியும் என்றேன். சுவாமி எந்த பெட்டியில போறாருங்கிறது நம்மை விட அவங்களுக்கு சரியா தெரிஞ்சிருக்குங்கிற யோகம்தான் என்றார். எதுக்கும் மற்ற பெட்டிகளையும் மேலாக சோதிச்சிருங்க. பேசஞ்சர்களை இறக்க வேண்டாம், கொஞ்சம் டைம் மிச்சமாகும். சுவாமி, ரயில் புறப்பட இன்னும் 1 மணி நேரமாவது ஆகும். உங்களை வேணும்னா பாதுகாப்போட ஒரு டாக்ஸி ஏற்பாடு பண்ணி மதுரைக்கு அழைச்சிட்டு போகட்டுமா? இல்லை அசோக், விழா நாள் முழுவதும் உள்ளது. சாயங்காலம்தான் ஊர்வலம். அதுக்குள்ள போய் சேர்ந்துட்டா போதும். மற்ற பேர் அது வரைக்கும் சமாளிப்பாங்க. ஒரு பெரிய அபாயத்துக்கு காரணமா இருந்துட்டு வண்டியை புறக்கணிக்கிறது துரோக செயலா படுது. என்னாலதான் இந்த தாமதம். அந்த தாமதத்தின் விளைவுகள் எனக்கும் ஏற்படணும் என்றார். சரி, உட்கார்ந்திருங்க, நான் மற்ற காரியங்களை கண்காணிக்க வேண்டும். அந்த பெண்ணை வர சொல், சற்று நேரம் பேசிக் கொண்டிருக்கிறேன். பிருந்தாவிடம் சென்றேன். சிமெண்ட் பெஞ்சில் சாய்ந்து கோழி தூக்கம் தூங்கிக் கொண்டிருந்தாள். ஒரு முறை என்னை பார்த்ததும் முழுவதுமாக கண் விழித்தாள். பிருந்தா, சாமியாருக்கு உன்னை பிடிச்சு போச்சு, கூப்பிடுறார். எதுக்கு என்றாள். பேச்சு துணைக்குத்தான். வண்டி புறப்பட இன்னும் 1 மணி நேரமாவது ஆகும். தன் உடைமைகளை எடுத்துக்கொண்டு எங்கே இருக்கார் என்றாள். நேரா போனா SM ரூம்ல இருக்கார். அவள் சென்றதும் நான் துரிதமாக சோதனை வேலையை தொடர்ந்தேன். பயணிகள் தூக்கத்தில் இருந்ததால் அதிகம் கலவரம் ஏற்படவில்லை. தேவைப்பட்ட போது மட்டும் எழுப்பினோம். இருந்தாலும் பலர் கடுப்பில் இருந்தார்கள். குறை சொல்லி கொண்டு வந்தார்கள். ஸ்டேஷனுக்கு வர்றப்ப வண்டியை செக் பண்ணி அனுப்ப மாட்டாங்களா? பூட்டிதான் வச்சிருக்கோம். ஆனா யார்டில இருக்கிறப்ப பல விதங்கள்ல பத்திரக்குறைவு ஏற்படுது. காவலுக்கு ஆள் பத்தாதுங்க. முழு வண்டிக்கும் ஒரே ஒரு RPF ஜவான்னா எப்படிங்க? பயமுறுத்தல் தான், நிச்சயம் வெடிபொருள் இருக்காது. இருந்தாலும் உங்கள் நன்மைக்காக இந்த தாமதத்தை நீங்க சகிச்சிக்கத்தான் வேணும். காலையில மதுரையில ஒரு இன்டர்வியூ இருக்கு சார். 9 மணிக்கு என்றான் ஒரு இளைஞன். லெட்டர் கொடுக்கிறேன். காரியம் தவிர்க்க முடியாம இருக்கிறதால இன்டர்வியூவை ஒத்தி போட சம்மதிப்பாங்க. அதுக்குள்ள வேலை போயிடும் சார். அப்ப செக்கிங் வேணாங்கிறீங்களா என்றேன் ஆயாசத்துடன். பண்ணுங்க பண்ணுங்க, கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுங்க. லாரன்ஸ் 7வது பெட்டியிலிருந்த பிளாஸ்டிக் பையை எடுத்து வந்து, இது ஒண்ணுதான் யாரும் கிளைம் பண்ணாம இருந்தது, திறக்கலாமா என்றார். கேர்ஃபுல், திறந்து வச்சிருக்கா? ஜிப்பு போட்டு மூடி இருக்கு. திறந்தா ஆக்டிவேட் ஆயிடும். அப்படியே எடுத்துட்டு தள்ளி போய் வைக்கிறது தான் உத்தமம். நான் பையை பார்த்தேன். ரெக்ஸின் பை, பச்சையும் மஞ்சளும் கலந்து மூடப்பட்டு ஜிப்பில் ஒரு கொட்டைப்பாக்கு பூட்டு போட்டிருந்தது. மெல்ல லேசாக கையால் அழுத்தி பார்த்தேன். மெத்து மெத்தென்று துணி இருந்தது. காதருகில் வைத்தேன். டிக் டிக் சப்தம் கேட்டது. உடனே வைத்து விட்டேன். ஒதுங்கிருங்க, டைமர் இருக்கிறாப்ல தெரியுது. ஈஸி ஈஸி
யாராவது பெரிய குச்சி ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஸ்டேஷன்ல ஒட்டடை அடிக்க? எல்லோரும் ஒதுங்கினார்கள். கொடிக்கொம்பால அப்புறப்படுத்தி தூரத்தில் வைத்து விடலாம் என்றார் சூப்பரண்ட். இப்போது கிட்டே போக பயப்பட்டார்கள். எனக்கு கைகளில் குளிரிலும் வியர்வை துளிர்த்தது. எந்த நிமிஷமும் வெடிக்கலாம். மெல்ல ஏதோ நியூக்ளியர் சமாச்சாரம் போல அதை கொடிக்கம்பில் தொங்கவிட்டு ஒருமுறை அது வழுக்கிய போது காதை பொத்தி கொண்டார்கள். இதயம் ஒரு துடிப்பு தடுமாறியது. நல்ல வேளை. அப்போது கூட்டத்தில் இருந்த ஒருவர், அந்த பேக் என்னதுங்க என்றார் தெளிவாக. நாசமா போச்சு. ஏயா முதல்லையே சொல்லலை? இப்பதான் பார்த்தேன். சீட்டுக்கு அடியில வச்சத மறந்துட்டேன். உள்ளுக்குள்ள என்னையா சப்தம் கேக்குது? அது வந்துங்க, அலாரம் கடியாரங்க. சைனா பஜார்ல வாங்கினேன். என் மச்சினிக்கு பரீட்சைக்கு படிக்க. ஒன்னால பாரு. சரியான தூக்கத்துல மறந்துட்டங்க. ஒரு வோல்டாஸ் 2 பெட்டி கூஜான்னு ஞாபகம் இருந்தது. அப்புறம் இவதான் சொன்னா மஞ்சப்பையை காணோமேன்னுட்டு. நல்ல காரியம் பண்ண. எனக்கு நடுக்கம் தீர்ந்து சிரிப்பு வந்தது. பயம் என்பது எத்தனை வலுவான ஆயுதம் என்று மீண்டும் உணர்த்தப்பட்டேன். இதற்கு முன் கோஹிமா எல்லையில் ஒரு ரைஃபிள் எனக்கு நேராக காட்டப்பட்டு அதன் ட்ரிகர் தட்டப்பட்ட கிளிக் கேட்டபோது பயந்தேனே, அதே பயம். பயக்ருத் பயநாசன என்று சுவாமி சொன்னது ஞாபகம் வந்தது. காலை 5 மணி ஆகிவிட்டது. சூப்பரண்ட் இட்ஸ் ஆல் கிளியர் என்று சொல்ல ஸ்டேஷனிலேயே பலர் பல் தேய்த்தார்கள். டீ காபி கெட்டில்காரர்களுக்கு சுறுசுறுப்பாக வியாபாரம் ஆயிற்று. பயணிகள் அனைவரும் தன் பெட்டிகளுக்கு திரும்பிவிட எஸ்எம் கார்டு கொடுத்த எல்லா காகிதங்களிலும் கையெழுத்து இட்டேன். பயணிகள் இருக்கைக்கு திரும்பவும் என்று மீண்டும் மீண்டும் ஒலிபெருக்கியில் அறிவிப்பும் செய்தோம். நான் சிகரெட் பற்ற வைத்துக்கொண்டு மெல்ல சுவாமி இருந்த அறைக்கு சென்றேன். அதை அவசரமாக பிடித்து போட்டு மிதித்துவிட்டு உள்ளே சென்றேன். சுவாமி நாற்காலியில் வீற்றிருக்க, கால் மாட்டில் சிஷ்யர்கள் வீற்றிருக்க, பிருந்தா விளிம்பில் மண்டியிட்டு உட்கார்ந்திருந்தாள். அவள் முதுகின் பரப்பும் லேசாக தெரிந்த உள்ளாடையும் முழங்கையின் அழகான முடிச்சும் உடம்பில் இருந்த அலுப்பும் அங்க வளைவும் தங்க நிறமும். இதெல்லாம் எனக்கா என்றேன் மனசுக்குள். அசோக், என்ன எல்லாம் சுகமா? ஆம் சுவாமி, இனி அபாயம் ஏதுமில்லை. நான் சொன்னது சரிதானே? எனக்கு இன்னும் வேலை வரவில்லை என்பது சரிதானே? சரிதான். அதை பரிசோதனை செய்த பின்தான் எங்களை போன்ற பாமரர்களால் தெரிந்து கொள்ள முடிகிறது. பிருந்தா, நீ என்ன சொல்கிறாய்? சுவாமி, உங்களிடம் இதுவரை பேசிக் கொண்டிருந்ததை நான் பாக்கியமாக கருதுகிறேன். நிறைய விஷயங்கள் தெளிவாகின. என் அண்ணன் இறந்ததன் காரணம் புரிந்தது. காவி உடை அணிந்த ஒரு பெண் இனிமையாக பாடிக்கொண்டிருந்தாள். சுவாமி பிருந்தாவை பார்த்தார். அருகில் வா மகளே, உனக்கு எல்லா சௌபாக்கியங்களும் உண்டாகட்டும். உன் அதிர்ஷ்டப்படி உன்னை வருவிப்பதற்காக வந்திருக்கும் இந்த அருமையான கடமை உணர்ச்சி மிக்க இளைஞனை விவாகம் செய்து கொள். 3 புத்திரர்களை பெறுவாய். அவர்களுக்கு மதுசூதனன், நாராயணன், கோவிந்தன் என்ற பெயரிடுவாய். மதுரையில் என்னை வந்து சந்திக்க முடியாவிட்டால் சென்னைக்கு வந்தால் அடுத்த மாதம் சலீவன் தோட்டத்தில் உள்ள எங்கள் ஆசிரமத்திற்கு வந்து சந்திக்கலாம். சர்வமங்கலமும் உனக்கு உண்டாகட்டும் என்று அவளை ஆசிர்வதித்தார். அசோக், வா. நானும் அவளுடன் சேர்ந்து ஆசிர்வாதம் பெற்றேன். எனக்கு பேருவகை தருமாறு எங்கள் 2 கரங்களையும் அவர் இணைத்தார். அவள் கைவிரல்கள் என் விரல்களுடன் கோர்த்து கொண்டன. சற்று நேரம் தாமதித்து விடுவித்து கொண்டாள். சுவாமி, எனக்கு ஒரு கையெழுத்து போட்டு கொடுக்க வேண்டும் என்று தன் கைப்பையிலிருந்து ஒரு ஆட்டோகிராஃப் புத்தகத்தை எடுத்து தன் பேனாவை திறந்து கொடுத்தாள். சுவாமி அதில் இன்பம், துன்பம், வெற்றி, தோல்வி, இழப்பு, பேறு இவற்றை நிகர் என கொள். யாரும் சாவதில்லை. கிருஷ்ணதாசன் ராஜ பண்டிதன் என்று எழுதி கொடுத்தார். பிருந்தா அதை வாங்கி கண்களில் ஒத்திக்கொண்டாள். அதன் பின், சுவாமி, என் அண்ணன் இறந்தது சென்ற வருடம் தங்கள் பொதுக்கூட்டம் ஒன்றுக்கு பிறகு ஏற்பட்ட வன்முறையால். கும்பலாக வந்தார்கள். பெயர் கேட்டார்கள். கமல்நாத் என்பதை அவன் தாடியை பார்த்து கமால் கான் என்று கொண்டு என்ன கெஞ்சியும் கேட்காமல்
உயிரோடு கொளுத்தினார்கள். அவன் ஆத்மா அழியவில்லை பெண்ணே. அது உண்மை என்றால் சொர்க்கத்துக்கு போகும் உங்கள் ஆத்மா என் அண்ணனின் ஆத்மாவை சந்தித்து நான் விசாரித்ததாக தகவல் சொல்லட்டும். பிருந்தா அதன் பின் தன் கைப்பையிலிருந்து ஒரு பிஸ்டலை எடுத்து சுவாமி ராஜபண்டிதரின் மார்பில் வைத்து அழுத்தினாள். சகலமும் உசுப்பப்பட்டு நான் அவள் மேல் பாய்ந்து பிடிப்பதற்குள் நேராக சுட்டாள். அதன் புல்லட் அவரை துளைத்து சுவரில் இரத்த கோடிட்டது. இத்துடன் சுஜாதா அவர்களின் ஓரிரவில் ஒரு ரயிலில் நிறைவுற்றது.